ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் பார்த்தீங்கன்னா உக்லாமண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க. ஹரியானாக்குள்ள வந்தாச்சு. நைட்டு ஹரியானாக்குள்ள வந்துட்டோம். இதான் டியூட்டி மாத்திருங்க. நல்லா வெயிலுங்க காலையில் 8 மணிக்கு. அப்படியே டீ காரில் இருக்குதுங்க. நம்ம மணி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நிற்கிது. நம்ம மணி அந்த பக்கம் இருக்குது. அப்படியே என்னமோ இது என்ன பப்ஸ் மாதிரி ரெண்டு மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருக்காது. வந்தால் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. சூடாக இருந்துச்சு காலையிலேயே 8 மணிக்கு. அப்படியே ஒரு சாஸ் மாதிரி கொடுத்தாங்க. கடை சின்னதாக தான் நல்லா இருக்குங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்குறாங்க. எங்கே சவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்லாமண்டி வந்தாச்சுங்க. முன்னாடி போர்டு தெரியுது பார்த்தீங்களா, பச்சை போர்டு. அங்கே தான் உக்லாமண்டி. அந்த ஊர் தான் ஃபுல்லாமே. ரைட் எடுத்து போகிறேங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் டோக்னா அப்படிங்கிற ஊர். கரெக்டாக வாயில் வரல போர்டு ஊர் பார்த்துக்கோங்க. நம்ம ரைட் எடுத்தோம்னா கைத்தாலேருந்து அம்பலா சண்டிகர் போவோங்க. ஸ்ட்ரைட்டாக போனாலும் அந்த லூதியானா போகலாங்க. தோக்னாங்கிற ஊர் பார்த்திங்களா, அந்த வழியாக லூதியானா போகலாம். நம்ம ரைட் எடுத்தோம்னா அம்பலா போயும் வரலாங்க. லெஃப்ட் சைடில் பங்கு பார்த்திங்களா, இங்கே வந்து நம்ம ஆல்ட் பண்ணுவோம் எப்போ அடிக்கடி வந்தோம்னா. தமிழ்நாடு நிற்கிது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க, முடியல. அதனால் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தி இருக்கிறேங்க. சாத்துக்குடி ஜூஸுங்க பார்த்திங்களா, மெயின் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நம்ம ஜூஸ் போட்டுருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அம்பலா பக்கம் வந்தாச்சுங்க. அம்பலாக்கு 15 கிலோமீட்டர் இருக்குது. சண்டிகர் 60 கிலோமீட்டருங்க. நம்ம அங்கேருந்து சண்டிகருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். இருந்தாலும் போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிருங்க. பார்த்திங்கன்னா அம்பலா தாண்டி நிற்கிறேங்க. அம்பலாங்கிற ஊர் தாண்டி நிற்கிறோம். எங்கன்னா சண்டிகர் கட் பண்ணுற இடத்துக்குங்க. சண்டிகர் லுதியானா கட் பண்ணுற இடம் போய் காட்டுற பாருங்க. பின்னாடி ஒரு பாலம் இங்கே தெரியுதுங்களா, அந்த பாலம். அதில் வந்து நான் லெஃப்ட் எடுத்தோம்னா சண்டிகர் போகுங்க. சண்டிகர் சிம்லா. ரைட் எடுத்தோம்னா உங்களுக்கு லுதியானா ரோடுங்க. லுதியானா அம்பலா அது சிட்டிக்குள்ளே போகும். நம்ம இப்போ வந்தது அம்பலாக்குள்ளே சிட்டிக்குள்ளே வரல, அது அவுட்டரில் தான் வந்தோம். எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபலூடா சாப்பிட்ற நிற்கிறேங்க. நல்லா வெயில், மணி 1 மணி ஆகுது. நல்லா ஃபலூடா கடை எரிஞ்சடி சாப்பிட்டு போகலான்ட்டு நம்ம நிற்கிறோம். அங்கே நிற்கிதுங்க, தெரியுதுங்களா, அங்கே நிற்கிது. நம்ம ஊரில் அதிகமாக ஃபலூடா கிடைக்காது, ஏதோ ஒரு சில இடத்துல கிடைக்கும். நார்த் வந்தால் ஃபுல்லாமே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபலூடா வந்துருச்சுங்க. சேமியெல்லாம் போட்டிருக்குறாங்க. அப்படியே சாப்பிட்லாம். சண்டிகர் பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறேங்க. சண்டிகர் பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. சண்டிகர் பக்கம் நம்ம சிட்டிக்குள்ளே போக மாட்டோங்க. அப்படியே அவுட்டர் ரோடு. அவுட்டர்னாலும் அது ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். எப்போ வேணால் அதில் போகலாங்க. ரைட் எடுத்தோம்னா ஒரு பாலம் வரும், அதை நான் அப்படியே காட்டுறேன் சரிங்களா. ரைட் எடுத்தோம்னா பஞ்சுகுலா போய் அங்கேருந்து ஒரு டோல்கேட் வருங்க. அதை தாண்டி லெஃப்ட் எடுப்போம். அது வந்து மணாலி ரோடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பாலத்துக்கு ரைட் எடுப்போம். செம்ம டிராஃபிக்ங்க. இப்போவே அதிகம் கிட்டத்தட்ட 1 மணி ஆப்பாக்கு ஆகுது, 1 மணி 2 மணி ஆகுது. அதுக்கே செம்ம டிராஃபிக்காக நிற்கிது வண்டியெல்லாம். இங்கெல்லாம் வர நைட்டு தான் வரணுங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. செம்மையாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ப்ரெட்டை வச்சு உள்ள உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோளை உளிச்சிங்களாமாங்க. வித்தியாசமாக இருந்துச்சுல்ல பேர்.
டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 81 ரூபாய்ங்க, 81 ரூபா 70 காசு டீசல் அடிச்சுட்டுருக்கிறோம். இது வந்து இமாச்சலுக்குள்ளேங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அடிச்சுட்டு வந்தோம், ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் தான் அடிச்சுட்டு வந்தோம் மற்ற பார்டர்லாம். இங்கே வந்து இமாச்சல் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம், ரேட்டு கம்மிங்கிறனால. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்தாச்சுங்க, அன்லோட் பண்ணுறாக்கோம். இதான் நம்ம அன்லோட் பண்ணுற கம்பெனிங்க. உள்ளே வந்து மொபைலில் அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அங்கேயே போட்டிருக்காங்க. பார்க்கலாம், இறக்கிட்டு வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அன்லோட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. வண்டி வந்து தாய்ப்பேடாக அவுத்துட்ருக்குறோங்க, எல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நாங்கள் இப்போ நேற்று வண்டி எடுத்தோம், நேற்று ஒரு நாள் ஓட்டி இன்றைக்கி வந்து அன்லோட் பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் 3 நாள் வந்தாச்சுங்க. இன்றைக்கி இறக்கலையா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அதுவாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஏதோ விசேஷம்னு சொன்னாங்க, 2 நாளைக்கு இறக்க முடியாது சொல்லிட்டாங்க. பரவாயில்லைங்க, அந்த லோடெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிஷினில் இறக்குறாங்க, டக்குனு இறக்கிடுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோவோட எடிட் பண்ணிக்கிறேங்க. நம்ம பரோடாவிலேருந்து இங்கே இன்னொரு நலகாரு வந்த இதுங்க, அதாவது இமாச்சல் பிரதேஷ் வந்து இதோட எடிட் பண்ணிக்கிறேன். உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகேங்களா. அடுத்த வீடியோ இங்கேருந்து எங்கே போகுது என்னென்ன லோடெல்லாம் எங்கேன்னா அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.